5, 6, 7 அப்புறம் 4 படி. ஏசாயா 6. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசம், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள், சேனைகள் ராஜா கர்த்தர் என் கண்கள். ஐயோ நான் இப்படி இருக்கனே, அழுக்கா இருக்கனே, நான் ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சிருக்கனே, நான் டிச்சில வேலை செஞ்சுட்டு இருக்கிறேனே, என் ராஜா வந்துட்டாரு. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்துக்கிறார். அதை பற்றி கவலையே விட மாட்டார். நம்ம டிச்செல்லாம் என் மேலே இருக்குது, எப்படிரா அவர் கையப்படு, நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் நினைக்க வேண்டாம். அவர் தூக்கி, நான் டிச்சில் விழுந்தேன், என்ன தூக்கி விட்டாரு. ஏன் தூக்கி விட்டாரு? என் மேலே தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிட்டா தூக்குனாரு? இல்லையே, என்னை கழுவி விட்டாரு. ஷோ என்னங்க இப்படி செய்கிறீங்க, நீங்கள் எனக்கு அப்பா அம்மா இருக்கிறீங்க சொல்கிறாரு. யாரோ ஒருவர் என்னை கழுவினால் ஆண்டவரை இயேசுவை கழுவ மாட்டாரா? நான் பிராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், பிராக்டிக்கலாக நடந்த நிகழ்ச்சி, டீச்சர் வந்து நடந்த நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அப்போ எனக்கு தெரியல, எனக்கு ப்ராக்டிக்கல் அனுபவம். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்தது, டிச்சுக்குள்ளே விழுந்தோன்னு குழு அப்போ தான் நான் நினச்சேன், ஏன்டா பண்ணி டிச்சுக்குள்ளேயே இருக்குது. ஏன்னா டிச்சு ஸ்மெல் மேலே இல்லை. நான் டிச்சுக்குள்ளே விழுந்து, டிச்சுக்கு வெளியே இருந்தால் எனக்கு டிச்சோட ஸ்மெல்லு கிடைக்குது. நான் டிச்சுக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் டிச்சு ஸ்மெல்லு எனக்கு இல்லை. அந்த குளிர்ச்சி என்னை பாதிக்கிறது. ஜாலியாக இருக்குது. வெளியே இருக்கிறவனுக்கு தான் அது மோசமாக தெரியும். அதே மாதிரி தான் நம்ம செய்கிற தவறுகள் வெளியே இருக்கிறவனுக்கு மோசமாக தெரியலாம், நமக்கு மோசமாக தெரியாது. இது நடந்த நிகழ்வு. நான் போயிடுச்சு, நான் வந்து என்ன உங்களுக்கு தெரியும், இந்த கையோட டிச்சுக்குள்ள வந்து கையோடதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ ப்ராக்டிக்கலாக கடவுளை வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, உளையான சேற்றிலிருந்து உன்னை நான் தூக்கி எடுத்தேன். நான் பாடுவோம் இல்லையா, சின்ன பிள்ளைக்கு பாடல, சேற்றில் இருந்த எண்ணெய் அவ தூக்கி எடுத்தா, நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றி பாடுறேன் இல்லையா. அப்போ அது தூக்குறாரு அவரு. அசுத்த உடுதலுள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஏசாயா பக்தன் சொல்லுகிறார், படிங்க. சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து என் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து, பாருங்க, கேரூபின் கையிலே எடுத்து கொடுக்கிறார், சேராபின் குரட்டிலே எடுத்து கொடுக்கிறார். அதுக்கு வித்தியாசம் பாருங்க. யார் சூப்பர் நேச்சுரலா இருக்கிறாங்க?